சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருக்கணும்ல, அப்பதானே திரும்ப வாங்குவாங்க. அதனால இது முழுக்க முழுக்க பாட்டிக்கு தான் சொந்தம். நாம கொண்டு போய் வெளியில சேர்த்திருக்கோம், அவ்வளவுதான். செவந்தி, இனி இது இங்க மட்டும் இல்ல, வட இந்தியா ஃபுல்லா கூட நம்ம அப்பத்தா கைமணம் போகும் பாரு. இங்க வடநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து இங்க வேலை பார்க்கறாங்க, இங்க தான் சாப்பிட்றாங்க. ஊருக்கு போவாங்கல்ல, போகும்போது இதெல்லாம் அங்க வாங்கிட்டு போவாங்க. அங்க உள்ளவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கும் இது பிடிச்சு போகும். அதனால நமக்கு இந்த வியாபாரம் பெரிய லெவல்ல வரப்போகுது பாரு. ஆமா மாமா. மாமா இந்தாங்க. என்னம்மா இது? எல்லாத்துக்கும் என்கிட்ட கணக்கு கொடுத்துக்கிட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன்? நீ தான் இந்த வீட்டோட தலைவி, எல்லா செலவையும் நீயே பாத்துக்க. எனக்கு என்ன தேவையோ அதை நான் உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். இல்ல மாமா, எப்பவும் போல வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க. ஃபேக்டரி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க. என்னம்மா? ஏங்க வாங்கிக்கங்க, அவ ஆசைய குடுக்கறாள்ல. நம்மள வாங்கிக்கடா. செவந்தி கிட்ட இருந்தா என்ன, உன்கிட்ட இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானடா. வாங்கிக்க. இந்தாங்க மாமா, புடிங்க. ஈஸ்வரி, ரகு, இது உங்களுக்கு. நம்ம ஃபேக்டரிக்காக நீங்க எத்தனையோ வகையில சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. எனக்கு ஃபேக்டரியில இருக்கிற எல்லாருக்கும் சின்ன சின்னதா ஒரு அமௌண்ட்டை பிரிச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்களும் பூர்ணிமாவும் நம்ம ஃபேக்டரிக்காக நிறைய உழைச்சிருக்கீங்க. பூர்ணிமா ஃபேக்டரிக்கு வந்து வேலையெல்லாம் பார்த்தா இது ஒரு சின்ன ஷேர் தான், வாங்கிக்கோங்க. பரவாயில்ல, நீ இருக்கட்டும், அதான் அப்பா பாத்துக்கிறாருல, அதுக்கப்புறம் என்ன? அது வேற ரகு, இது உங்களுடைய உழைப்புக்கான ஷேர். புடிங்க, அட வாங்கிக்குங்க. என்ன கூலி கொடுத்து உன்கிட்ட வேலை செய்யறவள மாத்தலான்னு பாக்குறியா? நீ முதலாளி, நாங்க வேலைக்காரங்களா? ஃபேமிலி பிசினஸ் சொன்னா மொத்தமா ஃபேமிலியோட இருக்கணும். இப்படி தனித்தனியா கொடுத்து நீ பாஸ்னு காட்டிக்காத. அதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. 5க்கும் 10க்கும் உன் வாசல்ல நிப்பாங்களே இந்த ராதா செல்வி எல்லாம், அவங்க கிட்ட போய் உன் முதலாளித்தனத்தை காட்டு. அண்ணி, சாரி அண்ணி. பரவாயில்ல ரகு, நான் பூர்ணிமாவுக்கு என்கரேஜா இருக்கும் தான் அது கொடுத்தேன். அதாவ தப்பா எடுத்துட்டு போறா, என்ன பண்றது? விடு செவந்தியே, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு? இவள மாதிரி 4 பேரை பார்த்துட்டு தான் சொல்லி இருப்பாங்க. ஆகிற வேலைய பாரு. அம்மா, இப்போ உன்கிட்ட காசு வந்துருச்சுல்ல, நம்ம ஒரு கார் வாங்கலாமா? காரா? ஆமாம்மா, நம்ம ஒரு கார் வாங்குவோமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கார்ல தான் வராங்க, எனக்கும் ஆசையா இருக்குமா. செவந்தி, குழந்தைங்க சொல்றதும் சரிதான். செலவு கணக்கெல்லாம் பாரு. ஏதாவது மீதம் இருந்துச்சுனாக்கா அதுல ஒரு கார் வாங்கிடலாம். அது ஒன்றும் தப்பு இல்லம்மா. இப்போ உலகம் எப்படி தெரியுமா இருக்கு? கார்ல போனா அதுக்கு ஒரு விலை கொடுப்பான், பைக்ல போனா அதுக்கான விலையை கொடுப்பான், நடந்து போனா பெருசா எதுவும் இருக்காதுமா. நம்ம உபயோகிக்கிற பொருளை வச்சுதான் நம்ம மதிப்பை எடை போடுவான். அதனால குழந்தைங்க சொல்ற மாதிரி கார் வாங்கலான்னு எனக்கு தோணுது. நீ ஒன்னும் யோசிக்காம வாங்கு. செவந்தி, அண்ணாமலை சொல்றதும் சரிதான். ஆள் பாதி ஆட பாதின்னு தெரியாமலா சொன்னாங்க? நல்லதா ஒரு கார் வாங்கினேன்னா அப்பப்ப எங்கேயாவது வேலை விஷயமா வெளியூர் போறதுக்கும் வரத்துக்கும் உதவியா இருக்கும்ல. இந்த குழந்தைங்க இருக்காங்க, இவங்கள கூட்டிட்டு போயிட்டு வர்றதுக்கும் வசதியா இருக்கும்ல. ஆமாம்மா, நானும் கூடிய சீக்கிரம் பெரிய ஆளாகி அந்த காரை ஓட்டி பழகிக்குவேன்ல. ஏய், உன்னை விட நான் தானே பெரிய பொண்ணு, நான் தான் ஃபர்ஸ்ட் ஓட்ட கத்துப்பேன். இருங்க இருங்க,
இன்னும் காரே வாங்கல, அதுக்குள்ள ஓட்டுறத பத்தி பேசுறீங்க? மாமா, நீங்க சொன்னதை நானும் ஏற்கனவே யோசிச்சு பார்த்தேன். கார் வாங்கிடலாம் மாமா. ஹை ஜாலி 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 ஜாலி. என்ன அம்மா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? வா. பாடுறா